வணக்கம். இன்னைக்கு விசாக நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம். விசாக நட்சத்திரம் பார்த்தோன்னா விருச்சக ராசியில் பார்த்தீங்கன்னா 4ஆம் பாதம் மட்டும் இருக்குது. மற்ற 3 பாதங்கள் துலாம் ராசியில் இருக்குது. அப்படிப்பட்ட விசாக நட்சத்திரத்தோட குணங்கள், தொழில், வேலைவாய்ப்பு, அவங்களோட எப்படி இருப்பாங்க, குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த இதில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அழகான தோற்றத்தையும் கண்களையும் உடையவர்கள். சிறிது முன்கோபம் இருந்தாலும் கூட நற்குணங்கள் நிறைந்தவராகவும் அறிவு கூர்மை மிக்கவராகவும் இருப்பாங்க. இந்த நட்சத்திரத்தோட அதிபதி குரு பகவான் அப்படிங்கிறதுனால தான தர்மங்கள் செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பாங்க. எல்லோரையும் சரிசமமாக பாவித்து நடத்துவாங்க. நியாயத்துக்கு கட்டுப்பட்டவங்களா இருப்பாங்க. பல கலைகளையும் கற்று வைத்திருப்பார்கள். எந்த சூழலிலும் தான் கொண்ட கொள்கையிலிருந்து சிறிதும் மாற மாட்டார்கள். சிறிது பொறாமை குணம் இருக்கும். பெரியவங்களுக்கு மரியாதை அளிப்பாங்க. சமூகத்தில் பல பெரிய மனிதர்களின் தொடர்பால் பெயர் புகழ் அடைவாங்க. கோடி ரூபாய் கொடுத்தாலும் பொய் என்பது இவர்களிடம் அறவே இருக்காது. ஏன்னா இவங்க அரிச்சந்திர மாதிரி யாருக்காவது உதவி தேவைப்பட்டால் தயங்காமல் சென்று உதவும் குணம் படைத்தவர்கள். சொந்த தொழிலை செய்வதை விட பெரிய நிறுவனங்களில் பணிபுரிதையே விரும்புவாங்க. சேமிக்கும் பழக்கம் இருப்பதால் பெரிய அளவில் பொருளாதார நெருக்கடிகளை சந்திக்க மாட்டார்கள். கடினமான உடலை வருத்தி உடைப்பதை விட புத்தியை கொண்டு சாமர்த்தியமாக காரியம் மாற்றுபவர்கள். எல்லோரிடமும் நட்பு பாராட்டுவதால் இவர்களது நண்பர்கள் வட்டம் பெரிதாக இருக்கும். எந்த ஒரு செயலையும் முழு அர்ப்பணிப்புடன் இவங்க செய்வாங்க. கல்வியில் மிகப்பெரிய கெட்டிக்காரராக இருப்பாங்க. உயர்கல்வியை கற்பார்கள். அனைத்து கல்வி கேள்விகளிலும் சிறந்து விளங்குவாங்க. தொழில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவர்கள் சிறந்த கல்விமானாக இருப்பதால் மனநல மருத்துவர், கோயில், அறநிலைத்துறையில் பணிபுரிவராகவும் வங்கி, ரேஸ், பெரிய நிறுவனங்களில் வர்த்தக பிரதிநிதியாகவும் விளங்குவார்கள். நீதித்துறை, அரசியல், கல்லூரி பேராசிரியர்கள், அரசு துறை பணியாற்றுபவர்கள், கலை, கணிதம் போன்றவற்றிலும் ஆர்வம் உள்ளவர்கள். பல இடங்களில் உயர் பதவிகளை வகிப்பவர்களாக இருப்பாங்க. ஃபேஷன் டிசைனிங், மாடலிங், மேடை பேச்சாளர், ரேடியோ, டிவி, இராணுவம், நடனம், ஆடை வடிவமைப்பு, பாதுகாப்பு படை போன்றவற்றிலும் ஜொலிக்கக்கூடியவர்கள். அடுத்து விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருமணம் சற்று தாமதமாகத்தான் நடைபெறும். மனைவி, மக்கள் மீது அதிக பாசம் காட்டுவாங்க. கூட்டு குடும்பமாக வாழ்வதை விரும்புவார்கள். உற்றார் உறவினர்களை அனுசரித்து செல்வாங்க. எதையும் சரியாக புரிந்து கொள்ளாமல் அவர்களிடம் சண்டையும் நிலையும் ஏற்படலாம். சிறிது கஞ்சனாகவும் பக்திமானாகவும் இருப்பாங்க. நல்லவங்களுக்கு நல்லவராகவும் தீயவர்களுக்கு தீயவராகவும் நடந்து கொள்வாங்க. ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தோன்னா உடல்நலத்தை பேணுவதில் அதிக அக்கறை கொள்ள மாட்டாங்க. அடிக்கடி நோய்வாய்ப்பட்டு மருத்துவ செலவுகளை எதிர்கொள்பவர்கள். அதாவது கண்டதை சாப்பிடுவாங்க. அடுத்து பல மற்ற இருதயத்தை கொண்டவர்கள் என்பதால் இருதய நோய்களும் சிறுநீரக நோய்களும் ஏற்பட வாய்ப்புள்ளது. அதனால ஜாக்கிரதையா இருக்கணும். அடுத்து விசாக நட்சத்திரத்தோட குணம் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா குரு பகவான் 2வது நட்சத்திரம் விசாகம். தமிழ் கடவுள் முருகப்பெருமான் அவதரித்த நட்சத்திரம் விசாகம் தான். இந்த முதல் 3 பாதங்கள் துலாம் ராசியிலும் 4ஆம் பாதம் விருச்சக ராசியிலும் அமைகிறது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புத்திசாலியா இருப்பாங்க. முன்கோபிகள், நியாயத்திற்கு குரல் கொடுப்பவர்களாக திகழ்வார்கள். தான தர்மங்கள் செய்வதில் அக்கறை காட்டுவாங்க. பொதுவான குணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தெய்வ பக்தி நிறைந்தவர்கள் தான். வீரம் நிறைந்தவராகவும் இருப்பார்கள். வசீகரமான முகத்தையும் உடலமைப்பையும் சிவந்த கண்களையும் பெற்றவர்கள். தாராளமான குணம் கொண்டவர்கள். தனக்கென்று கட்டுப்பாடுகள் விதித்து வாழ்பவர்கள். தான் கொண்ட கொள்கையை எந்த சூழலிலும் விட்டுக் கொடுக்க மாட்டாங்க. முடிவெடுப்பதில் வல்லவர்கள். சட்டம், சமூக நீதி, விஞ்ஞானம், மெய்ஞானம் என சகலத்தையும் அறிந்திருந்தாலும் கூட வெகுளியாக இருப்பாங்க. உண்மையும் நியாயத்தை மட்டுமே பேசுவாங்க. பொய் பேச மாட்டாங்க. பெரியோர்களை மதித்து நடப்பாங்க. பெருமையும் புகழோடும் வாழ்வார்கள். தொழிலிலும் வியாபாரத்திலும் அடிக்கடி நஷ்டங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். கலை, கணிதம் ஆகிய துறைகளில் சிறந்து விளங்குவாங்க. வெளியூர், வெளிநாட்டு பயணங்களை அதிகம் மேற்கொள்ளுவாங்க. பெற்றோர்களை நேசிப்பவர்கள். குடும்பத்திற்காக எத்தகைய தியாகத்தையும் செய்ய தயாராக இருப்பாங்க இந்த விசாக நட்சத்திரக்காரங்க. திருமண வாழ்க்கையில சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் ஜாதகத்தை நன்கு அலச ஆராய்ந்து நன்கு பார்த்துதான் இவங்க கல்யாணம் பண்ணிக்கணும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா சரி இருக்காது. அடுத்து விமானம் தொடர்பான கல்வி பயில்வார்கள். கப்பல், சட்டம், வங்கி ஆகிய துறைகளிலும் பணிபுரிவார்கள். ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட மாட்டாங்க. அதன் காரணமாக அடிக்கடி நோய்வாய்ப்பட வேண்டியது இருக்கும். வாழ்க்கையோட முற்பகுதியை விட பிற்பகுதி தான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அடுத்து விசாகம் முதல் பாதம் அப்படின்னு பார்த்தோன்னா இதனோட அதிபதி செவ்வாய். இந்த பாதத்தில் பிறந்தவங்க சுகவாசிகளாக இருப்பாங்க. முன்கோபிகளாக இருப்பாங்க. எதிலும் சற்றென்று உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. பிறரை நம்ப மாட்டாங்க. தனது வேலைகளை தானே தான் செய்வாங்க. வஞ்சக எண்ணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். சிறந்த வியாபாரியாக திகழ்வாங்க. அடுத்து 2ஆம் பாதம் விசாக 2ஆம் பாதம் அப்படின்னு பார்த்தோன்னா 2ஆம் பாதம் சுக்கிரன் ஆள்கிறார். சுயநலவாதிகள், தற்புகழ்ச்சிக்கு மகிழ்கின்றவர்கள், எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. வாழ்க்கையை ரசித்து வாழக்கூடியவர்கள். நல்ல சிந்தனையாளர்களாகவும் கலையில் ஆர்வம் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. மாயாஜால வித்தைகளை அறிந்து வைத்திருப்பாங்க. அடுத்து 3ஆம் பாதம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதனோட அதிபதி புதன்.
கணிதம் விஞ்ஞானத்தில் ஈடுபாடு கொண்டவர்கள், உடல் வலிமை கொண்டவர்கள், புகழுடன் வாழ்வார்கள், மற்றவர்களை எளிதில் நம்ப மாட்டார்கள், எதிலும் திட்டமிட்டு வாழக்கூடியவங்க, உயர்ந்த பதவிகளை வகிப்பார்கள். அடுத்து விசாக 4ஆம் பாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 4ஆம் பாதத்தை வந்து ஆட்சி செய்வர் சந்திரன். இதில் பிறந்தவர்கள் வந்து செல்வம் சேர்ப்பதில் வல்லவர்களாக இருப்பாங்க, தாராள குணம் கொண்டவர்கள், குடும்பத்தின் மீது பற்றுள்ளவர்கள், ஆடம்பரமாக வாழ நினைப்பவர்கள், பொது வாழ்க்கையில் ஈடுபாடு கொண்டவர்கள், புகழை விரும்புகிறவர்கள். அடுத்து விசாக நட்சத்திரக்காரர்களான கோயில் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, திருநெல்வேலி மாவட்டம் செங்கோட்டை பன்மொழியில் அமைந்துள்ள அருள்மிகு திருமலை குமார சுவாமி திருக்கோயில். விசாக நட்சத்திரக்காரங்கள் தங்கள் தோஷங்கள் நீங்க இத்தல இறைவனை வழிபடுகின்றனர். பக்தர்கள் வேண்டியதை எல்லாம் கொடுக்கும் அருட்கடவுளாக இத்தல இறைவன் வந்து இருக்கிறாரு. அதனால அவரை போய் வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலன் வந்து கிடைக்கும். நன்றி, வணக்கம்.